ஆக்டர் வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் சாரோட நினைவிடத்துக்கு கூடிய சீக்கிரமே போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ கிடைச்சிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவை ஒட்டி தமிழ் திரையுலகம் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட நடிகர்கள், பொதுமக்கள், அரசியல்வாதிகள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் நேரடியாக சென்றுமே தங்களோட வருத்தத்தை தெரிவித்து வந்திருந்தாங்க. ஆனால் வடிவேலு அவர்கள் மட்டும் நேரடியாகவும் சென்று பார்க்கல, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே அவரோட சோசியல் மீடியாலையும் வெளியிடல. இதனால கேப்டன் அவர்களோட தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, சாதாரண பொதுமக்களும் சரி வடிவேலு அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. வடிவேலு அவர்களோட ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் சார் தான் மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்குள்ள அரசியல் ரீதியாக 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் எப்பயோ நடந்தது. இப்போ ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருக்கணும், நல்லதுக்கு வரலனா கூட கெட்டதுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. வடிவேலு அதை செய்ய தவறிட்டாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பழி வடிவேலு அவர்கள் மேலே வந்திருந்துச்சு. இந்த ஒரு நிலையில வடிவேலு அவர்கள் தரப்புல இருந்து என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் சாரை பார்க்க போயிருந்தா அவரோட தொண்டர்கள் கண்டிப்பாக கோவப்படுவாங்க, அந்த இடத்துக்கிட்ட ஒரு சலசலப்பு ஏற்படும், பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அது வடிவேல் சாருக்கும் நல்லா இருக்காது, விஜயகாந்த் சாரோட ஃபியூனரலுக்கும் அது மிகப்பெரிய ஒரு இழுக்கா போயிடும். அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் நேரடியாக போகலையாமா, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் போகலாம். அதாவது இப்போ நினைவிடத்துக்கு போனால் கூட அங்கே நிறைய தொண்டர்கள் டெய்லியும் வராங்க, பொதுமக்கள் வராங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்படும். இந்த சலசலப்பு எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம், மக்கள் கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம், சாதாரண நிலை வந்ததுக்கு அப்புறம் கேப்டன் அவர்களோட நினைவிடத்துக்கு வடிவேல் போகலாம் அப்படின்னு இருக்காராமா. அங்கே போனது மட்டும் இல்லாமல் நேரடியாக கேப்டன் சாரோட வீட்டுக்கும் போயிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் சந்திச்சு தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு. வடிவேலு அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கூடிய சீக்கிரத்தில் செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அவரோட க்ளோஸ்டு சர்க்கிள்லேருந்து லீக் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வடிவேல் சார் இதை மட்டும் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் மேலே உள்ள மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நீங்கும் அப்படிங்கிறத தாண்டி அவர் மேலே இருக்க ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்கள் மத்தியிலேருந்து குறையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.